உண்மையை ஆராயும் போது இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் ஒன்னு எக்ஸிஸ்டண்டா இருந்திருந்தா அந்த சூப்பர் நேச்சுரல் பவரோட இடம் எங்க, பொருள் எங்க, அதோட குவான்டிபிகேஷன் என்ன, எந்த அளவுல இருக்கு, ஒளியா இருக்கா, காத்தா இருக்கா, நெருப்பா இருக்கா, அப்படி இருக்குன்னா எங்க இருக்கு, இப்ப அதோட பயணம் என்ன, இப்ப மனிதன் வாழ்க்கையில அது என்னென்ன நிலைப்பாடுகளை பண்ணிட்டு இருக்கு. இது மாதிரி 6 கோடி மக்கள் இருக்கும் தமிழ்நாட்டுல. அந்த 6 கோடி மக்கள் நிலையில வாழ்க்கையில எப்படி அத ஒரு இனங்களையும் சிந்தனைகள் செயல்படும், அப்படி செயல்பட சாத்தியக்கூறுகள் இருக்கா என்று கேள்விகள் எழுப்ப விடையை காண்கிறதுதான். இப்ப அதை கேட்கும் போது அந்த விடை எக்ஸாக்டா கொடுத்தா அந்த விடை எப்படி நீங்க கொடுக்கறீங்க, ஏன் கொடுக்கறீங்கன்னு அனலைஸ் பண்றதுக்கான பகுத்தறிவு கொள்கை. இல்ல மறந்துட்டேன், ஒரு தடவை மறந்துதான் ப்ராப்ளம். இப்ப வந்து ஐயா முடிய பத்தி சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சி இயற்கையின் அடிப்படையில குளிரான சமுதாயத்துல வாழ்ந்த மிருகங்கள் நம்மளாம் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ்னா நமக்கு எப்பொழுதும் பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். இப்ப ஜுரம் ஏதாவது வந்தா டெம்பரேச்சர் வச்சு பாக்குறோம், அது 38, 30, 40 டிகிரி வரைக்கும் போகும். ஜுரம் இறங்குச்சுன்னா 35 வரைக்கும் தான் இருக்கும். 35 டிகிரி கீழே குளிர்ல தாங்க முடியாது மனுஷனால. 45 டிகிரி மேல மனுஷன் வந்து சூட தாங்க முடியாது. இந்த டிகிரி பிரமிசஸ் உள்ளதான் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் சொல்லுவோம். இந்த வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் வந்து டெம்பரேச்சர் ரெகுலேட்டர் பண்றதுக்காக தோல்ல இருக்க வேர்வை கிளான்ஸ், அப்புறம் முடி. இந்த முடியோட தேவை பாத்தீங்கன்னா ஆதி காலத்து மனிதர்ல இருக்க காட்டு பகுதியில குளிர் பகுதியில பாத்தீங்கன்னா மூஞ்சி ஃபுல்லா முடி இருக்கும். நீங்க நினைக்க வேற மீச தாடி மட்டும் இருக்காது, மூஞ்சி ஃபுல்லா முடி இருக்கும். ஏன்னா அந்த ஆதி காலத்து மனிதன் வெளி உலகத்துல போய் உணவு தேடணும், குளிர் கொகையில போய் வாழணும், அந்த குளிரை மெயின்டைன் பண்ற முடி ஃபர். இப்ப பாத்தீங்கன்னா இதே இங்க இருக்க ஒரு காட்டு ஓனாயம் பாத்தீங்கன்னா அண்டார்டிகால இருக்கிற ஆர்டிக் ஓஷன்ல இருக்க போலார் பேர் பாத்தீங்கன்னா ஃபர் ஜாஸ்தியா இருக்கும். ஃபரோட டெம்பரேச்சர் ரெகுலேஷனுக்காக, பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்காக உள்ள முடிவு. இப்ப ஏன் முடி மீச வந்து இப்ப டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல கம்மியாயிட்டு வருது. இப்ப எவல்யூஷனே பாத்தீங்கன்னா தலைமுடியும் முகமுடியும் மூஞ்சில இருக்க முடியும் அளவு கம்மியா இருக்கு. இப்ப அதுக்கு ஆன தேவைகள் நமக்கு கம்மியாட்டு வருது, மூஞ்சில இருக்க முடி கம்மியாட்டு வருது. சரி, பெண்களுக்கு ஏன் முடியல, ஏன் ஆண்களுக்கு மட்டும் முடியல நீங்க சொன்னாதான், பெண்களுக்கு நம்ம ஆண்ட்ரோஜன், அதாவது ஆண் செக்ரீட் பண்ண டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் தான் மீசைக்கும் தாடிக்கும் வளரக்கூடிய கெபாசிட்டி உள்ளது. பெண்களுக்கு அந்த ஹார்மோன் கிடையாது. சில ஹார்மோன் கோளாறுனால சில பெண்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா மீச வளரும். அப்படி பார்த்தா அவங்க தயவுசெய்து அவங்கள ஆய்வுக்கு அப்புறப்படுத்த மெடிக்கல் டாக்டர் போய் செக் பண்ணும். பெரியார் வந்து சொல்றாரு, சமத்துவத்துக்கும் அறிவுக்கும் எங்கெல்லாம் வேலை இல்லையோ அங்கெல்லாம் நாத்திகம் முளைக்கிறதுன்னு. அன்பால் எல்லையற்ற அருளாளன், எல்லையற்ற அன்பாளன், அல்லாவின் முன்னாடி எல்லோரும் சமந்தான் என்று நீங்க சொல்றீங்க. ஆனா நான் கண்ணால பார்த்த வரைக்கும் ஒரு பெரிய பாய், ரெக்சன் கடை பாய், ரெயின்போ ரெக்சன் கடை வச்சுக்கிற பாய் மதியம் 1 மணிக்கு பிரியாணி சாப்பிடுறாரு. நான் குடியிருக்கிற பகுதி பக்கத்துல யானை கவுனின்னு இருக்குது, யானை கொலனை, அந்த பக்கத்துல பீடி சுத்துற பாய் மதியானம் சிங்கிள் டீயும் பொறைய சாப்பிடுறாரு. அல்லாவின் முன்னாடி எல்லோரும் சமந்தான்னா ஒரு பாய் பிரியாணி சாப்பிடுறாரு, ஒரு பாய் சிங்கிள் டீ சாப்பிடுறாரு. அப்ப சமத்துவத்துக்கும் அறிவுக்கும் எங்க வேலை இல்லையோ அங்க நாத்திகம் முளைக்கிறதுன்னு பெரியார் சொன்னாரு. அது ஒண்ணு. ரெண்டாவது ஒண்ணு, ஐயா பேசும்போது கடவுள் இருக்குதா இல்லையான்றத கேட்டுக்கினே இருந்தார். இதுதான் நமக்கு விவாதம் அப்படின்னு. ஆனா ஐயா பேசும்போது நான் கவனிச்சேன். அப்ப ஒரு செய்தி சொல்றாரு ஐயா. பெரியார் வந்து திராவிடம் சொன்னாரு, நீங்களாம் திராவிடன்றீங்களே, இது தேவையில்லாத இது செய்தி. இது ஐயா சொல்லும் போது இது எனக்கு உண்மை புரியல. ஏன் சொன்னாருன்னா, அவங்க கடவுள் இல்லைன்றாங்க, நீங்க கடவுளுக்கு இதுன்றீங்க. இருக்குதா இல்லையான்றதுக்கு மட்டும் பேசுங்க. திராவிடன் ஏன் சொன்னார் பெரியார்ன்றது நீங்க தனியா காட்டீங்கன்னா என்ன காட்ட நானே பதில் சொல்றேன். ஐயா கேட்கணும்னு அவசியம் இல்ல. பெரியார் திராவிடன் இந்த அல்லாவின் முன்னாடி எல்லோரும் சமந்தான்றதுக்கு எனக்கு விளக்கம் சொன்னா, இதை வச்சு நான் கடவுள் இல்லைன்றதுக்கு ஒரு சிம்பிளா சொல்லிட்டு முடிக்கிறது. அதாவது இரண்டாவது கேள்வி நீங்க கேட்டது காரணம், எந்த ஒரு விஷயத்தையும் துவக்கத்திலிருந்து கேட்டா தான் புரியும். நீங்க வந்து முதல் அமர்வுக்கு வரல, அவர் என்ன சொன்னாரும் உங்களுக்கு தெரியாது. அவர் சொன்னதை கேட்டவங்களுக்கு தான் என்னுடைய ஆன்சர் வழங்கும். நான் வந்து பதில் தான் சொன்னேன். அது எதுக்காக பெரியாரை எடுத்தோம், அவர் பெரியாரை என்ன சொன்னாருங்கிறத நீங்க கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் அமர்வுக்கு வரல. நீங்க வந்து சாயந்தரத்து அமர்வுல வந்துகிட்டு நான் பதில் சொல்றது மட்டும் கேட்டா உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியுமா? அவர் தான் பெரியாரை இழுத்தார். பெரிய நம்ம திராவிட இரண்டாரு அவர் மாதிரி யாருக்கு பதில் சொல்ல இயலாதுன்றாரு. அப்ப எடுத்து வச்சதுக்கு நான் பதில் சொல்லும் போது அவர் எடுத்து வச்சு நீங்க கேட்கல, அதனால உங்களுக்கு டிஃபரெண்டா தெரியுது. சரியா? அதனால அதையும் கேட்டு பார்த்துட்டு இந்த பதிலையும் கேளுங்க, அது டேலி ஆகி போயிடும். இல்ல அதான் அந்த ஒரு கேள்வி சொல்றேன், ரெண்டாவது சொல்றேன்.
அதாவது திராவிட இல்ல, அதுக்கு அந்த என்ன சொன்னார்னு கேளுங்க, ஆன்சரையும் கேளுங்க, அப்ப கிளீனா போயிடும். அடுத்து என்னன்னு கேட்டா, ரெண்டு பாயை சொல்றாரு. ஒரு பாய் வந்து நல்லா பிரியாணி சாப்பிடுறாரு, ஒரு பாய் பீடி சுத்துற பாய் இருக்காருங்கிறாரு. இந்த மாதிரி இடத்துல நாத்திக நுழையும் அப்படின்னு பெரியாரு சொல்றாரு. இப்ப நாத்திகம் இந்த மாதிரி இடத்துல நுழைஞ்சு வீரமணி சாப்பிடுற சாப்பாடு நீங்க சாப்பிடுறீங்களோ, நாத்திகம் நுழைஞ்சு இதையெல்லாம் மாத்தி இல்ல அதுக்கு தான் நுழையுங்கிறீங்க. நாத்திகம் நுழையுங்கிற இடத்துலயும் அதே தான் நடந்துகிட்டு இருக்குது. நாத்திகம் நுழையுங்கிற இடத்துலயும் இதே மாதிரி கூட சம்பாதிக்கணும், நல்லா தான் இருக்கிறான், கம்மியா சம்பாதிக்கிற டாக்டர் இருக்கிற மாதிரி தான் அவர் இருப்பாரா? மத்தவங்க இருப்பீங்களா? டாக்டருடைய வருமானம் அவருடைய தகுந்தவாறு அவர் ஒரு வாழ்க்கை நடத்துவாரு, கார்ல போவாரு. நீங்க வந்து சைக்கிள்லயோ ரிக்ஷாவிலயோ நடந்துதான் நீங்க போவீங்க. அப்ப நாத்திகம் நுழைஞ்சு உங்க ஒரு கார்ல அவர் ஏன் ஷேர் பண்ணிக்கிற மாட்டேங்கிறாரு? இதுக்கு நாத்திகத்துக்கு நுழைவு சம்பந்தமே இல்லை. பெரியார் சொன்னதுல இதுலயும் சென்ஸ் கிடையாது. அதாவது செயல் தவறுன்னு சொல்லுங்க. அது இதுக்கு தான் நாத்திகம் நுழைவுனா, நாத்திகம் நுழைஞ்சு என்ன வாங்கிக்கணும், நீங்க சரி ஆக்கி பண்ணுங்க. அதாவது டாக்டர் போற அதே காரை வந்து எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டு பாத்தீங்களா நாத்திகம் நுழைஞ்சு கரெக்ட் பண்ணிருச்சுன்னு சொல்லணும். உங்க ஆர்குமெண்ட் வந்து அந்த இடத்துல நாத்திகம் நுழைய வேண்டிய தேவையில்லை, நுழைஞ்சு ஒண்ணு ஆவல. அதே ஏற்றத்தாழ்வு அதே வித்தியாசம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறத தவிர சமமாக எல்லாம் இல்லை. நீங்க சொன்ன அந்த பிரியாணி அந்த சாதா கஞ்சிங்கிறது எல்லாத்திலையும் இருக்குது. நாத்திகம் பேச எத்தனை பேர் வந்து கஞ்சிக்கு செத்து இருக்கிற ஆட்கள் எனக்கே தெரியும், கிராமங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். அவரே சாப்பாட்டுக்கு செத்துருப்பாரு. வசதியான நாத்திகம் பேசுறவங்களும் எனக்கு தெரியும். சரி, இப்ப நீங்க அளவற்ற அருளாளன் சொல்லக்கூடியவங்க ஏன் இப்படி செய்யணும் அப்படிங்கிற கடவுள் வந்து அளவற்ற அருளாளன் தானே நீங்க கேக்குறீங்க. அப்ப இதெல்லாம் அந்த அடுத்த தலைப்புக்குள்ள விஷயமா இருந்தாலும் கேட்டா நாங்க சொல்லணும். இது மேட்ரு என்னன்னு கேட்டா, இஸ்லாத்தினுடைய கான்செப்டை பத்தி நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல கடவுள் வந்து ஏற்றதாழ்வாக படைத்திருப்பதுதான் இந்த கடவுள் மறுப்புக்காரங்களுடைய பெரிய வாதமா இருக்கு. லாஜிக்கு அறிவியல கிடையாது, அது உள்ளத்துல ஆழமா பதிஞ்சு இருக்கிறது. கடவுள் இருந்தா ஏன் நான் ஏன் பணக்காரன், அவன் ஏன் ஏழை, அவன் ஏன் நோய், நான் ஏன் நோய் இல்ல, அது ஏன் திருட்டு பயில பார்த்து தடுக்க, அதுதான் அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. இது எங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மதங்கள் கடவுளை அறிமுகப்படுத்துவது போல படுத்துவதாக நினைத்து கொண்டு இந்த கேள்வி கேட்கறீங்க. எங்க மதத்தில் என்ன சொல்லுதுன்னு எங்க மதத்தில் நீங்க அறிந்து கொள்ளணும். எங்க மதத்தை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், இந்த உலக வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை நாங்க வாழ்றோம். இந்த அல்பமான வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை, அதெல்லாம் வந்து மறுமை சம்பந்தப்பட்ட தலைப்புல வரும், அதுக்கு உள்ளது இல்ல. அந்த ஒரு வாழ்க்கையை நாங்க அடுத்து வாழ இருக்கிறோம். அப்ப இறைவன் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறார். நீ நல்லவனா போனாலும் நல்லவனா போய்க்க, கெட்டவனா போனாலும் கெட்டவனா போய்க்க, அறிவுரையை நான் சொல்லுவேன். நீ ஒழுங்கா நடந்து என்று சொன்னா அதுக்கு வந்து பரிசு வந்து இங்க கிடைக்காது. ஒழுங்கா நடந்ததுக்கான பரிசு நான் மறுமையில தருவேன் அப்படின்னு தான் எங்க மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. இந்த அடிப்படையில் நீங்க பார்க்கும்போது எங்க அது விரிவா வளர்க்கிறது நாளைக்கு விவாதத்துல எதிர்கேள்வி எல்லாம் கேட்பாங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா, எங்க மதம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, பிரியாணி சாப்பிடறல பாய் அவருக்கு சொல்லுகிறது, அட நீ மட்டும் திங்காதடா, அறிவுரை தான் சொல்லும். மதம் என்ன செய்யும்? எங்க மதம் அறிவுரை தான் சொல்லும், கட்டாயப்படுத்தி சொல்லாதீங்க. அறிவுரை வச்சு பரிச்சை மாதிரி கேட்கறியா கேட்கலையா, ஒழுங்கா நடக்கிறியா நடக்கலையா, அதுக்கெல்லாம் மார்க் உண்டு, அதுக்கெல்லாம் ஒரு தண்டனை உண்டு நாங்க நம்புறோம். இந்த அண்ட சராசரத்தை ஒண்ணுமில்லாத படைச்சவர் ரெண்டாவது படைக்கிறது வந்து சின்ன விஷயம். அதனால அந்த ரெண்டாவது படைக்கிற மறுமை தலைப்புல வரும். பேசிக் என்ன தெரியுமா, இதுல அளவற்ற அருளாளனை எந்த வகையிலும் பாதிக்கல. நிறைய வச்சுக்கிறவன நல்லா கொடுப்பா, நீ மட்டும் திங்காதப்பா, 40 ஒண்ணு கம்பல்சரியா கொடுப்பா, விரும்பின அளவு கொடு, 3ல் 1க்கு அதிகமாகாத வகையில 1/3 உள்ள எவ்வளவு நாள் அள்ளி அள்ளி கொடு. இன்னும் சொல்ல போனால், நீங்க ஒரு பாயையும் பாத்தீங்கல்ல, நெஞ்சில நீங்க கை வச்சு சொல்ல வேண்டும். என்ன சொல்லணும் தெரியுமா, இந்த ஏழைகளை கவனிக்கிற விஷயங்கள்ல எங்க சமுதாயம் இருக்கிறதனுடைய அளவு என்ன, வேற வேற சமுதாயங்கள் இருக்கிறது என்ன.